வணக்க மக்களே. சின்ன திரை தொப்புள் அழகி அப்படின்னு இப்போ பார்த்தோம்னா த்ரிஷாவை ஓரம் கட்டியிருக்கிறாங்க நடிகை ஜனனி அபிஷேக். சின்ன திரை நடிகை ஜனனி அசோக்குமார் இளஞ்சிவப்பு நிறத்திலான உடையை அணிந்து தன்னுடைய தொப்புள் அழகு எடுப்பாக தெரியும் அளவுக்கு போஸ் கொடுத்திருக்க புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. சீரியலில் கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜனனி முதலில் நடிகர் சந்தானம், உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான நண்பேண்டா திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க. முதல் படம் அப்படின்றதுனால பெரிய கதாபாத்திரம் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் நயன்தாராவுடன் சிறு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகை ஜனனி அசோக்குமார். 2018 வெளியான ஏமாளி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த வகையில் மௌனராகம், செம்பருத்தி உள்ளிட்ட பல்வேறு சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சினிமா நடிகைகளை ஓரங்கட்டும் அளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை இப்போ வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீரியலில் குடும்ப குத்துவிளக்காக கண்ணுக்கு அழகாக தோன்றும் ஜனனி அசோக்குமார் சமூக வலைதள பக்கங்களில் கவர்ச்சி உடைகளை அணிந்து இப்படி பார்த்தோன்னா கண்ணுக்கு விருந்தாக இருக்கக்கூடிய தேவதையாக மாறியிருக்காங்களே அப்படின்னு ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு எல்லோரும் இப்போ அவங்கள பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் பலருமே இதை பற்றி பேசி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா அந்த மாதிரி நான் பண்ணதே இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம் ஓவியா. நடிகை ஓவியா மலையாள திரைப்படத்தில் துணை நடிகையாக அறிமுகமாகி ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஆகும் அளவுக்கு உயர்ந்தவங்க. தமிழிலும் நிறைய திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. விமல் நடிப்பில் வெளியாகிய வெற்றி படமாக அமைந்த களவாணி திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. தொடர்ந்து திரைப்படங்களில் பிஸியாக நடித்து வந்தவங்க ஒரு கட்டத்தில் கவர்ச்சி காட்டேரியாக உருவெடுத்திருக்காங்க. குறிப்பாக நடிகர் சரத்குமார் நடிப்பில் வெளியான சண்டமாருதம் திரைப்படத்தில் இல்லாத அட்டூழியம் இவங்க செஞ்சுருப்பாங்க. தன்னுடைய தந்தை வயது நடிகருடன் இந்தளவுக்கு கவர்ச்சி தேவையான ரசிகர்கள் ரொம்ப விளாசி வந்தாங்க. இவங்களுடைய இந்த காட்சிகள் பல இலசுகளின் இரவு தூக்கத்தை காவு வாங்கியது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க தன்னுடைய துடுக்குத்தனமான போக்கு மற்றும் யாரை பற்றியும் புறம் பேசாத தன்மை ஆகியவற்றால் ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்பட்டாங்க. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் ஓவியாதான் சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் இவங்களுக்கு உருவாச்சு. எப்பொழுதுமே இவங்க பார்த்தோம்னா முன்னழகு மற்றும் அதை அளவுடைய பார்த்தோன்னா பழங்குடன் ஒப்பிட்டு பேசுவது வழக்கம் அப்படின்னும் அருவருப்பாக உச்சமான இந்த கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க ரசிகர்கள். தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்க. அதே போல் இவங்க பார்த்தோன்னா பேட்டி கொடுக்க வந்தால் கூட மது குடித்தபடியே தான் பேட்டி கொடுக்க வராங்க. சமீபத்திய பேட்டியில் கூட நீங்கள் ஒரு ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு தகவல் எல்லாம் வருகிறது, உண்மையான கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த நடிகை ஓவியா, உங்களுக்கு யார் சொன்னது? தற்போது வரை நான் இயற்கைக்கு நேரான உடலுறவு முறையில் தான் செல்கிறேன். துரதிருஷ்டவசமாக ஓரினை சேர்க்கை செய்யும் வாய்ப்பு எனக்கு அமையவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டபடி பேசியிருக்காங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.